நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 30 மினிட் டிரைவில் ஆனைக்கட்டியில் அமைஞ்சிருக்க நம்ம ப்ளூ ஹில் ரெசார்ட் ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து லோ பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. பர் சென்ட்டோட ரேட் வெறும் 1,50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மேம், இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ப்ராப்பர்ட்டி குருஸ் இந்தியா லேண்ட் டெவலப்பர்ஸ். நம்மளோட ஆஃபீஸ் வந்து ராமநாதபுரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம சந்தோஷ் டாக்கீஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 33 ஏக்கர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸோட கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்ட் தான். மினிமம் 21 சென்ட்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சென்ட்டோட காஸ்ட் மிக மிக குறைந்த விலையில வெறும் 1,50,000 இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். ஸோ பக்கத்துல எல்லாம் சென்ட்டோட ரேட்டே வந்துட்டு ஒரு 3 lakhs 4 lakhs வரை இங்கே ஃபார்ம் லேண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எப்படி மேம் வெறும் 1.5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா இது நாங்க ஒரு 10 years பிஃபோரே சோர்ஸ் பண்ண லேண்ட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது கொடுக்க முடியுதுங்க. ஓகே. ஸோ உள்ள என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க லைவா பார்க்கலாம் எவ்வளோ ஒரு கிரீனிஷான ஒரு லான் ஏரியா இருக்கு அப்படிங்கிறது. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஒரு கிச்சன் ஏரியா லைக் ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குங்க. அது போக சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்கு. அப்புறம் அது போக நம்ம உள்ள ஆல்ரெடி லேண்ட் பர்ச்சேஸ் யாராவது பண்றாங்க அப்படின்னா அவங்க கெஸ்ட் யாராவது வந்து ஸ்டே பண்றாங்கன்னா இங்க ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஆல்ரெடி வீடெல்லாம் கட்டி குடி வந்துட்டாங்க போல மேம். ஆமாமாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கிட்டு போறதுக்காக கட்டுவாங்க. பட் நம்ம ஃபார்ம் லேண்ட்ல வீடே கட்டி குடியே இருக்காங்க. அதுவும் சாதாரண பட்ஜெட் இல்லைங்க. 1 crore 2 crore போட்டு மிகப்பெரிய பங்களோஸே உள்ள இருக்கு. ஓகே. நம்ம இப்போ கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் சாய்பாபா காலனி அந்த சிட்டிக்குள்ள இருந்து ஃபார்ம் லேண்டுக்கு வரணும்னா எவ்வளோ நேரம் மேம்? மேக்ஸிமம் 30 minutes டிரைவ் தான். அதுவுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருந்து கார் எடுத்தீங்கன்னா நம்மளோட லேண்ட், அதாவது உங்களோட ரெசார்ட் லேண்ட் வரைக்குமே தார் ரோட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஏரியா பத்தி டெவலப்மெண்ட் சொல்லுங்க மேம். ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தா ஆனைக்கட்டி ஆல்ரெடி சொல்ல வேண்டாம், பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க ஆனைக்கட்டியில நிறைய லேண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஒன்னு வந்து லோ பட்ஜெட்ல இருக்கு, இன்னொன்று வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு குயிக்கான டைம்ல போயிட்டு வந்துக்கலாம். ஒரு 30 minutes ரொம்ப ரொம்ப பக்கத்துல, அதாவது ஒரு 30 minutes டிரைவ்லயே வந்து நம்ம ஒரு இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஏரியா, அதுவும் 360 டிகிரி ஹில் வியூல இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து வரணும்னா அது உண்மையாலுமே யாரா இருந்தாலும் இங்க வந்தா பிடிக்கும். கண்டிப்பா மேம். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து அப்ராட்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மேம்? கண்டிப்பா 200% நீங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பார்க்கலாம், இல்ல நீங்க வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனா தங்கிட்டு போறதுக்கு ரெசார்ட் கட்டுறதுக்கு அந்த மாதிரியும் நீங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பக்கத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா 4.5 to 5 lakhs வரைக்கும் per cents கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வெறும் 1.5 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஓப்பனிங் லான்ச்சிங் ஆஃபரா தான் கொடுக்குறோம். 1 or 2-3 months கழிச்சு நம்மளும் வந்து பெர் சென்ட்டோட காஸ்ட் வந்து 2,50,000 3 lakhs வரைக்கும் நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப நாமளே இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ குயிக்கா அப்ரிசியேஷன் ஆகும். அது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள பர் சென்ட் வெறும் 1.5 லட்ச ரூபாங்கிறது சான்ஸே இல்ல. கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு அங்க வந்து நம்ம ஒரு 3 சென்ட் வாங்குறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சென்ட் மினிமம் 10 lakhs போயிடுச்சு இல்லைங்களா கோயம்புத்தூர்ல. சோ அங்க ஒரு 3 சென்ட் வாங்குற இடத்துல நம்ம இங்க ஒரு 20 சென்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம். நிறைய பேருக்கு ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2-3 years கழிச்சு அதை நம்ம யார்கிட்ட சேல் பண்றது, நம்ம எங்க கொடுத்தா இது நல்ல பிரைஸ் போகுங்கிற அந்த பயம் இருக்கும். பட் அந்த ஹெல்ப்பையும் நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஸோ இங்க ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா சேல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்ரிசியேஷன் அதுக்கு மேல வளர்ந்துரும். ஒன்னு அப்ரிசியேஷனுங்க, அப்புறம் ஒன்ஸ் உள்ள வந்தாச்சு இந்த அமெனிட்டிஸோட அவங்க வாழ பழகிட்டாங்கன்னா இங்க இருந்து வெளியே போக மாட்டாங்க. கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு இது ஒரு அட்வென்ச்சரான ஏரியா மாதிரி தான் இருக்கு. உள்ளேயே மான்லாம் இருக்கும் போல. ஆமாமா, நம்ம ஃபார்ம்ல நீங்க லைவாவே பார்க்கலாம். மான் இருக்கு, மயில் இருக்கு, முயல் இருக்கு, நிறைய அழகா குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப சீனிக்கா இருக்கும் நம்மளோட ஃபார்ம். அதாவது 360 வியூல வந்து உங்களுக்கு ஹில் ஏரியா இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லாரும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வர எல்லாருமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நிறைய பக்கம் நீங்க ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் லைவா இருக்கு. அப்புறம் தான் நாங்க உங்களை இன்வைட் பண்றோம். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மெம்பர்ஷிப், அது போக மெயின்டெனன்ஸ். ஸோ நிறைய பேர் இதுலயே வந்து பெரிய ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல பர்ச்சேஸ் பண்ணும்போதே மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க. அப்புறம் அது போக மந்த் ஆன் மந்த் மெயின்டெனன்ஸ்க்கு சொல்லி அமௌண்ட் வாங்குவாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் உங்களுக்கு கிடையாது. மந்த்லி வந்து உங்களுக்கு நீங்க அந்த மெம்பர்ஷிப்க்கு அமௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஃபார்ம் வரீங்க, ஏதாவது நீங்க அங்கிருந்து வரும்போது நீங்க ஒரு ஆல்ரெடி உள்ள ரெசார்ட்ல ஒரு வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இங்க வந்துக்கலாம். இங்க வந்ததும் நீங்க சாப்பிடலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, நிறைய பேருக்கு ஃபார்ம் லேண்டுக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ உங்க லேண்ட் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் வந்து லோன் கிடைக்குமா மேடம் கேட்பாங்க. ஃபார்ம் லேண்டுக்கு யாருமே எந்த பேங்கர்ஸும் லோன் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்காகவே நாங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அதாவது என்னன்னு சொல்ல போனீங்கன்னா பாதி பணம் உடன் கேரியர். ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா பாதி பணம் கட்டினாலே போதும். அதாவது பாதி பணம் இப்போ 30 lakhs பட்ஜெட் வருது அப்படின்னா நீங்க ஒரு 15 lakhs to 17 lakhs உங்க கையில எவ்வளவு இருக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா
நாங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துறோம். ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சு கொடுத்துறீங்களா? கண்டிப்பா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மீதி இருக்கிற பணத்தை நீங்க தவணை முறையில, அதாவது வட்டியில்லா மாத தவணையில நீங்க கட்டிட்டு வரலாம். டைரக்டா உங்ககிட்டே பே பண்ணிக்கலாம். மாத தவணையில ஒரு ஃபார்ம் லேண்டே வித்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் 33 ஏக்கர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஸ் வேகன்சி இருக்கு. சோ நீங்க வந்தீங்கன்னா ஈஸியா எடுத்துக்கலாம். நல்ல பிளாட்ஸ் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ மறக்காம அந்த மாத தவணை கன்ஃபார்ம் இருக்குல மேம்? கன்ஃபார்மா யார் வந்தாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதாவது மினிமம் 50+ மேல பே பண்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன். 15 lakhs பே பண்ணிட்டீங்களாலே போதும். பேலன்ஸ் அமௌண்ட் டைரக்டா நீங்க எந்த ஒரு வட்டியுமே கட்ட தேவையில்ல. பேங்க்லனா நீங்க பேங்க் லோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 9% இருந்து 10% வரை இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் லோ பட்ஜெட் ஃபார்ம் லேண்ட் பர் சென்ட் வெறும் 1.5 லட்சம் ரூபாய் தாங்க. சிட்டிக்குள்ள இருந்து ரொம்ப ஆக்சஸபிள், பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. சோ இங்க வந்துட்டு இப்போ ஒரு லேண்ட் வாங்கி போட்டீங்க அப்படின்னா இன்னொரு 2 இயர்ஸ்லங்க மேக்ஸிமம் ஒரு 1 year 2 yearsக்குள்ளேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. சோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொண்ட இந்த லோ பட்ஜெட்ல ப்ளூ ஹில்ஸ் ஃபார்ம் லேண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க ஆனக்கட்டில ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸோ ஃபார்ம் லேண்டோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ மறக்காம நம்ம ப்ளூ ஹில்ஸ் ரெசார்ட் ஃபார்ம் ஹவுஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சோ ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை பத்தின ஃபர்தரான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், இவங்களோட ஆஃபீஸ்லாம் நீங்க நேரில் வந்து பார்க்கணும், சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட நம்பர் அண்ட் ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸோட கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்க.